நிறைய +2 மாணவர்கள் பெரும்பாலும் ஆசைப்படுறது மருத்துவர் ஆகணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும். இன்னைக்கு நம்ம மருத்துவர் ஆக முடியாத மாணவர்கள் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல என்னென்ன பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு, என்ஜினியரிங் துறைகள்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம விவாதிக்க நம்மிடையே 2 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஹேமமாலினி மேடம். வெல்கம் யூ மேடம். அதே போல மற்றொரு எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆனி உத்ரா மேடம். வெல்கம் டு தி ஸ்டுடியோ. நண்பர்களே, நிறைய மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல +2 மாணவர்கள் முடித்த மாணவர்களுக்கான கனவு, அதாவது இது ஒரு முக்கியமான டிரான்சிஷன் பீரியட். நான் நேற்று சொன்னது போல என்ன படிக்கலாம், எப்படி எந்தெந்த துறைகளில் படித்தா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற வரக்கூடிய ஃபோக்கஸ்ல முதல்ல இருக்கிறது ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அதாவது மெடிசின் படிக்கணும்னாவே இன்னைக்கு நீட், பல அட்டெம்ப்ட் நீட் எழுதின பிற்பாடு சில மாணவர்களால் மெடிசின் போக முடியறது இல்லை. அதாவது MBBS-ஆ இருக்கலாம், BDS-ஆ இருக்கலாம், அதை சார்ந்த கோர்சஸாக இருக்கலாம். இப்படி போக முடியாத மாணவர்களுக்கான அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்க தொடங்குறோம். முதலாவதாக மேடம் ஹேமமாலினி கிட்ட என்னோட கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். மேடம், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கம். அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல, அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸ் வரணும்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னா மெடிசின் போக முடியாத மாணவர்களுக்கு. மெடிசின் போற மாணவர்களுக்கு நீட் கட்டாயம் இல்லைங்களா? அதுல என்னென்ன படிப்புகளுக்கு நீட் கட்டாயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா மேடம்? மெடிசன் மெயின்லி BDS, MBBS அது ரெண்டுக்கும் PG, UG எதுவா இருந்தாலும் நீட். இளநிலை படிப்புகள், அதாவது MBBS, BDS ரெண்டுக்குமே நீட். இப்ப நீங்க முன்னுரையில சொன்ன மாதிரி நீட்ல எழுதி பண்ண முடியாதவங்களுக்கு நிறைய பேராமெடிக்கல், அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் அதை சார்ந்த ஒரு துறைகள்ல தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருப்பாங்க. மெடிசன் கிடைக்கலன்னா நிறைய நினைக்கிறாங்க எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலையும் அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இந்த ப்ரோக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் கண்டிப்பா, அதுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஆமா. ஸோ மெடிசன் அல்லது இந்த டென்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவேறு பெரிய பிரிவுகளையும் தாண்டி ஒரு மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது அதை சார்ந்த மற்ற கல்லூரிகளிலோ கண்டிப்பா நிறைய மற்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் விவாரியமா பேச போறோம் நம்ம.